ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்என் ஆரி ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் நாம் ஜர்தோசி பற்றி பார்க்க போகிறோம். ஜர்தோசியில் எப்படி ஒரு லைன் ஸ்டிச் வந்து பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜர்தோசி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து தின் ஜர்தோசின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் வர இன்னொரு 2 வெரைட்டி இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதை ரொம்ப பிடிச்சி இழுத்துறாதீங்க. இது வந்து ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணிவிட்டு இதை இழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இழுக்கும். அப்படியே ஃபுல்லாக நிறைய இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். அவ்வளோதான். இது மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சமாக நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப பிடிச்சி இழுத்து ஸ்ட்ரெச் பண்ணிடாதீங்க. லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணால் தான் உங்களால் அந்த ஜர்தோசி ஒர்க்கு பண்ண முடியும். அண்ட் இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள். கரெக்டாக ஒரு சைஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்போ ப்ராக்டிஸுக்கு நீங்கள் ஒரு சென்டிமீட்டர் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ச் டேப் வச்சு ஜஸ்ட் ஒரு இம்ப்ரெஷன், ஒரு ஊசிலே இல்லை நீங்கள் நகத்திலே கூட வந்து ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்தாலே உங்களுக்கு அந்த கரெக்டாக வந்து அளவு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அளவை வச்சு ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு ஒரு சென்டிமீட்டர் வந்து அளவு வச்சுக்கிறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் எடுக்கிறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வேணும்னா ஒரே ஒரு அளவு மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த அளவு கரெக்டாக இப்படி வச்சு நகத்தால் இம்ப்ரெஷன் கொடுத்து கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை கட் பண்ணிக்கோங்க. இதை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஃபினிஷிங் ஒர்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு ஜர்தோசியாவே யூஸ் பண்ணுங்கள். ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. லாக் ஸ்டிச் போட்டுக்கிட்டு இந்த ஜர்தோசியை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கேப் விட்டுட்டு நீங்கள் ஒரு நாட் போடுங்க. நாட்னா ஸ்டிச் போடுங்க. இல்லை இது வரலை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் இதை தாராளமாக ஒரு சென்டிமீட்டருக்கும் அளவு எடுத்துக்கொள்ள அதே அளவுக்கே நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வரலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதையே ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி பீட் ஒர்க் பண்ணமோ அதே மாதிரி தான் ஒரு ஜர்தோசிக்கும் ஒரு ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக எப்படி வந்து கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூவாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அண்ட் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.